வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம். தொடர்ந்து மக்கள் மேடையிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சாதக பாதகங்கள், சமுதாயத்தில் அவங்க என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள் செய்யணும், பிரச்சனைகள் வந்தப்போ அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, அவங்களுடைய மாநாடுகளில் என்னென்ன பேசினாங்க, அதில் தவறுகள் என்ன, 41 பேர் உயிரிழப்புக்கு தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு முக்கிய காரணமாக ஒரு இடம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய தடவை பேசிட்டோம். ஸோ ப்ரோஸ் பற்றி பேசும்போது கான்ஸ் பற்றியும் பேசணும் அப்படிங்கிறதுனால நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம சுட்டி காட்டணும். அட் த சேம் டைம் இப்போது இந்த 200 ரூபாய் யூபிஎஸை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறமா தமிழக வெற்றிக் கழகம் வந்து பயந்துருச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேக்கப்பில் தான் விஜய் இருக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே நடக்க போகுது. விஜய் வந்து ஒரு பிஜேபி கைக்கூலி, இதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சிறப்பாக முந்தானேற்று நடந்த விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் நம்ம பேச வேண்டியிருக்கு. விஜய் பயணித்த அந்த கேரவன் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் பிரச்சாரம் பரப்புரை மேற்கொண்ட அந்த வாகனத்தில் சில நடிகைகள் இருந்தாங்க, சில சினிமா நடிகைகள், துணை நடிகைகள் இருந்தாங்க. விஜயோடைய மேனேஜர் ஜெகதீஷ் வந்து அவங்களோட இருந்தார். இதுன்னு இஷ்டத்துக்கு ஒரு சில ஊடகங்கள், முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதே நக்கீரன் வெப் டிவி அண்ட் நக்கீரன் இதழை பற்றி தான். அதில் வந்து ஒரு கவர் ஸ்டோரியை பற்றி தான். ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நக்கீரர் அப்படிங்கிறவர் சங்ககால புலவர். அவர் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி பாடின ஒருத்தர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற அர்த்தம். அந்த பேரை வச்சுருக்கிற நீங்கள், இத்தனை வருஷமாக நன்மதிப்பை பெற்ற நீங்கள் திமுக ஜால்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வீரப்பன் விஷயத்தில் தைரியமாக போய் வீரப்பனை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வேறு என்ன சாதனைகள் செஞ்சுருக்கீங்க? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது வேறு. ஆனால் இப்படி தனி மனித தாக்குதல், அதாவது விஜய் வெட்டணும், நடு ரோட்டில் ஓட விட்டு வெட்டணும், இதுன்னு பேசுகிறாரு அந்த ஆள். ஸோ இதை வந்து நம்ம பர்சனலாக இப்போது பண்டிகை வந்துச்சு, தீபாவளி வந்துச்சு. அப்போ வந்து ஒரு சீனியர் ஊபி ஒருத்தரை பார்த்தேன். அது என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தற்கூரி, சீனியர் ஊபி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து திமுக கொத்தடிமை. திமுகவுடைய கொள்கைகளால் மொழி போருக்கு அவங்க பண்ண பங்குனால் ஈர்க்கப்பட்டு வந்த அந்த காலத்து அந்த ஜென்ரேஷன் ஆளுங்களை நம்ம குறை சொல்லலை. அட் த சேம் டைம் அவங்க இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பின்னடைவுன்னு நான் சொல்கிறது, இந்த பரப்புரை நின்று போனது, கரூர் துரதிருஷ்டவசமான அந்த சம்பவம், இது எல்லாத்தையும் அவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒரு விஜய் அப்படிங்கிறவங்கள ஒரு 67 வயசு 70 வயசில் நெருங்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய மூத்த கொத்தடிமை எப்படி பார்க்குது, மூத்த தற்கூரி எப்படி பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தற்கூரிக்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். ஆனால் நாங்கள் வந்து வயசுக்கோ இல்லை நாட்டு நலனுக்கோ நாங்களாம் முக்கியத்துவம் தரமாட்டோம். எங்களுடைய தரம் இவ்வளோ தான், நான் ஒரு 200 ரூபா கொத்தடிமை தான், என்னுடைய தரத்துக்கு தான் நான் உங்களெல்லாம் இழுப்பேன் அப்படிங்கிறத அந்த தற்கூரி ப்ரூவ் பண்ணிடுச்சு. அது யாருன்னெலாம் நமக்கு வேணாம், சொன்னால் எனக்கு தான் அவமானம். அட் த சேம் டைம் இப்போது இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது, இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசணும். டிஎம்கே கவர்மெண்ட் இதில் என்னெல்லாம் செய்கிறாங்க, இதை பற்றியும் நம்ம பேசணும். ஸோ முதல்ல அண்ணன் உதயநிதிக்கிட்டேருந்து வருவோம். துணை முதலமைச்சர் கரூர் துயரம் நடந்தப்போ துபாயிலேருந்து பறந்து வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்ப அதே ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் போனார். அந்தளவுக்கு அண்ணன் பிஸி, அண்ணன் ஒரே பிஸி. சரி, ஓகேப்பா, நீ பிஸியாக இரு, வெக்கேஷனில் இரு, வாட் எவராக இரு, அது பிரச்சனை இல்லை. தீபாவளி அன்றைக்கி கூட தாய்லாண்ட்லேருந்து அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி தான் வந்து சென்னையில் லேண்ட் ஆகி ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி முடிச்சுட்டு இங்கே நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நானும் வந்து மழை வெள்ள பாதிப்பில் நான் வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சீரியஸாக கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இப்படி வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் தலைவரே. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த தீர்ப்புக்கு முன்னால் நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா தாவேகா சார்பாக 20 லட்ச ரூபா கிரெடிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, இந்த மக்களை கொண்டுட்டீங்களே, கொலகார கூத்தாடி ஓடி போயிட்டியாடா, இதுன்னு பேசுனீங்க. ஓகே, ஓடி போயிட்டார் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. போலீஸ் சொல்லி அவர் போக வச்சுட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பேசிட்டோம். அந்த மக்களுக்கே சில பேர்லாம் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. அந்த தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கக்கூடிய 20 லட்ச ரூபாய்க்காக அந்த ஒரு பெண் வந்து தாம்பில் போனாலும் பரவாயில்ல, விஜய் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ சீப்பான. முதல்ல அந்த குடும்பங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அப்படியே உதவுற மாதிரி படித்து சொன்னனே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படி, அது நாடு முழுக்க கிழிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த அன்பில் மகேஷ் மாதிரியான காமெடி பீஸுகளை வச்சு இதெல்லாம் வந்து பண்ணிங்க. அந்த மக்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இருக்க மாதிரி உங்கள் சிஎம் வந்து முதல் நாள் நைட்டாக வந்தார், ஒரு நபர் கமிஷன் அமைச்சார், இந்த உருட்டெல்லாம், இதெல்லாம் வந்து உன் கடமை. நீ ஒன்றும் பெரிய மனசு பண்ணி இதை பண்ணல. ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் ப்ரோட்டோக்கால்லாம் பார்க்காம இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்தில் வர்றது, அங்கே யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அதை செய்யணும். புரியுதா? இது ஒன்றும் நீ பெரிய மனசு பண்ணி பண்ணலை.
முதல் விஷயம் அது. இப்போ அப்படி மக்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு கட்சி, அவங்களுடைய ஐடி விங்கு, இன்றைக்கி அந்த மக்கள் வந்து விஜய் மேலேயோ தமிழக வெற்றி கழகத்து மேலேயோ கோவப்படலைன்னு தெரிஞ்ச உடனே அந்த காசுக்காக தான் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு பேசுகிறீங்களே. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் வீட்டு குழந்தைங்க இப்படி ஆச்சுன்னா நீ இப்படி பேசுவியா? சொல்லு. மனசாட்சி இருக்கா உனக்கு? உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு மனசாட்சி இல்லாமல் விஜய் மேலே தப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்து மேலே தப்பு இருக்குது. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. சில இடங்களில் இயலாமை, சில இடங்களில் வந்து அதை பற்றின புரிதல் இல்லை, அனுபவம் இல்லை, இதனால் தவறுகள் நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதுக்காக இவ்வளோ பிலோ த பெல்ட் அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அரசியலில் டீசென்ட் அட்டாக், டீப் அட்டாக், அப்படி இல்லாமல் பிலோ த பெல்ட் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி போயிட்டுருக்கீங்க. ஓகே, அது உங்கள் ஜீன்லேயே இருக்குது. நான் சொன்ன அந்த 200 ரூபா மூத்த தற்கூரி வருவோம். என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மூத்த தற்கூரி ஒன்று சொல்லுது, விஜய்லாம் ஒரு ஆளாடா, விஜய் என்ன பெரிய இவனா, அவனுக்கு என்ன மரியாதை? நான் கேட்குறேன், நக்கீரன் கோபால் வந்து இப்படி பேசுகிறாரு, என்னதுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு, இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், அவனுக்குலாம் என்ன மரியாதை? அவர் தற்கூரி ஜந்து. யாரா ஜந்து? யார் ஜந்து? ஒரு அரசியல் மீட்டிங்குள்ளே பூந்து ஒரு ஆம்புலன்ஸை விட்டு, அது ஓகே, அது ப்ரீஜுடியூஸ், அது கோர்ட்டில் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசினா உடனே பிரச்சனையாயிரும். ஜந்துன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஏன் ஜந்துவாக இருந்தால் என்ன, எனக்கு புரியலையே. எல்லா ஜந்துக்களும் இங்கே உயிரோட வாழறதுக்கு அந்த ஜந்துக்களுக்கு உரிமை இருக்குது தானே. ஒரு சில விக்கு வச்ச ஜந்துக்கு மட்டும்தான் அங்கே போய் உட்காரணும் ஏதாவது இருக்காடா? அப்போ எல்லாருமே மனுஷனும் ஜந்து தான். இது அறிவு இருக்கிற மனுஷனுக்கு புரியும். தான் எல்லான்னு தலைமையில் ஏறி உக்காந்துட்டு இருக்கிறவனுக்கு புரியாது. கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், எதில் வேணாலும் ஆடலாம், ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது. அதுதான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய நாள் குறிக்கப்பட்டு விட்டது. நெவர் எவர் இந்த ஹிஸ்ட்ரி டிஎம்கே ஹஸ் பின் ரிப்பீட்டடுங்கிறது தான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்தில் எம்ஜிஆர் எவ்வளோ வந்து இது பண்ணார் தெரியுமா? எம்ஜிஆர் கிட்ட இருந்து திமுக, எம்ஜிஆரை நாங்கள் பார்த்தவங்க, எம்ஜிஆரை நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. 13 வருஷமாக எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார், நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்போ இருந்த உங்களுடைய தலைவர் வீரியமானவர், திறமை மிக்கவர், இலக்கிய அறிவு பெற்றவர், அரசியல் அறிவு பெற்றவர் கலைஞர். அவரும் ஃப்ராடு தான். பட் இந்த தத்தி, சின்ன தத்தி இருக்குல்ல, இந்த அளவுக்கு இல்லை. நான் அதை தான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனால் அவர் வந்து விட்டு கொடுங்க, கோவம் வந்துருச்சு, ட்ரிகர் ஆகிட்டார். என்ன சொல்கிறாரு, ஒரு தலைவனாக இருந்தால் ஓடி இருக்கக்கூடாது, இந்த ஜந்து ஓடிட்டு 4 நாள் கழிச்சு வீடியோ பண்ணிச்சு. நான் திரும்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவை அன்னைக்கே ஆன் த வேலையே ஃப்ளைட்லேருந்தே கூட விஜய் ரெக்கார்ட் பண்ணி லேண்ட் ஆன அப்புறம் போட்டிருந்தா கூட இந்த மாதிரி வாடகை வாய்கள்லாம் பேசிகிட்டு இருக்காது. ஜந்து அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு இப்போ நீங்கள் கொள்கையே இல்லாத ஒரு அணில் கூட்டம், ஒரு தற்கூரி கூட்டம், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கக்கூடிய கூட்டம், இப்படி தானே கம்ப்ளைண்ட் இருக்கு. எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் சொல்ல, நான் அந்த கூட்டம் இல்லை. நான் விஜய் ரசிகர் தான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் தான், மெச்சூரிட்டி இல்லாத ஆள் கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சீனியர் கொத்தடிமை, இந்த மாதிரி ஒரு சீனியர் தற்கூரி, இந்த மாதிரி சீனியர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ஒரு நபர் வந்து நம்மளை பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த இன்சிடென்ட் தானே. இதை தவிர்த்திருந்தால் இந்த மாதிரி பேச்சுகள் வாங்க தேவையில்லை. ஒன்று, அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ உடனடியாக விஜய் அங்கேருந்து அப்புறப்படுத்துறது, 2ஆம் கட்ட தலைவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி கரூர் மாவட்ட எல்லையிலே நிப்பாட்டுறது, இதெல்லாம் செஞ்சது யார்? இதெல்லாமும் செஞ்சுட்டு இதே 200 ரூபா தற்கூரி, நான் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன், இப்போது அரசியல் ரீதியாக கூட பேசலை, தனிப்பட்ட முறையில் இதே 200 ரூபா தற்கூரி அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு எனக்கு முதலாளாக கால் பண்ணி, ஐயோ இப்படி ஆகிடுச்சேப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன்னா விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் ரசிகர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சப்போர்ட்டர், வாலண்டியர், தன்னார்வலர், இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐயோ ரொம்ப அக்கறையாக. அப்போல்லாம் வந்து அந்த நியூஸ் வந்து 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க தான் இறந்துருக்காங்கங்கிற நிலையில் அந்த டைமில் எனக்கு கால் வருது. ஆமாம் பார்ப்போம், எனக்கு ஒன்றும் புரியலை. திடீர்னு இந்த மாதிரி நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம யாருக்குமே இது எதிர்பார்க்காத ஒரு விபத்து தான், அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப தாங்க முடியாத மன வெளியிலையும் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு பின்னால் உண்மையிலே விஜய் இருந்தால் விஜய் ஷுட் பி அரெஸ்டட். ஒரு தன்மானம் உள்ள, சுய சிந்தனை உள்ள, பகுத்தறிவு உள்ள, நியாயமான ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு மனிதனாக நான் அதை சொன்னேன். நான் தமிழக வெற்றி கழகம் தான், விஜய் ரசிகர் தான், ஆனாலும் நான் சொன்னேன். அப்போது அந்த 200 ரூபா ஜந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஐயோ அப்படிலாம் இருக்காது, விஜய் வெளியே வந்துடுவார், வக்கீல்லாம் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், கோர்ட்டை ஏமாற்றிடலாம், வழக்கிலேருந்து வெளியே வந்துடலாம், ஆனால் நிம்மதியாக தூங்க முடியுமா? ஏதோ ஒரு வகையில் அந்த 41 பேர் மரணத்துக்கு நாம் காரணமாக இருக்கோம் அப்படிங்கிற உறுத்தாத விஜய்க்கு, தன்னுடைய தங்கச்சி இறந்ததே இத்தனை வருஷமாக ஃபீல் பண்ணுற விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், ஏன்னா நான் சொன்ன மாதிரி விஜயனுடைய வீடியோவில் முதல் ஸ்டேட்மெண்ட்டே அதான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அது உண்மை. ஸோ இப்படி அன்னைக்கு பேசின திமுக ஜந்து இப்போ தீபாவளிக்கு பார்த்தப்போ என்ன சொல்லுதுன்னா, இல்லை, அதாவது விஜய் தப்பு பண்ணிட்டான், ஓடிட்டான், அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? சரி, வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணாம், அந்த அரசியலுக்கு
அந்த எண்ணத்துக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தன் வந்துடக்கூடாது. அவனை கெட்டவன் ஆக்கிடணும், கோமாளி ஆக்கிடணும், காமுகன் ஆக்கிடணும், போதைக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடணும், இந்த மாதிரி சொல்லிடணும் இல்லைங்களா? அப்படி தானே? ஸோ நாட்டுக்காக திமுகவா, நாட்டுக்காக அதிமுகவா, இல்லை திமுகவும் அதிமுகவும் நாடா? அது ரிவர்ஸ் தானே இருக்கணும். நாட்டு மக்களுக்காக தானே. நீங்கள் விஜய் அரசியல் இருந்து இல்லை இல்லாமலே பண்ணிடுவோன்னு சொல்லுது அந்த 200 ரூபா கொத்தடிமை தற்கூரி கிழட்டு தற்கூரி. ஸோ நான் இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிற ஆள் கிடையாது. நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அதே ஆயுதம் தான் நான் எடுக்க முடியும். நீ என்னை கல்லால் அடிச்சு நான் கல்லால் அடிப்பேன், நீ கத்தியால் குத்த நான் கத்தியால் குத்துவேன், நீ வார்த்தையால் கொண்டனா நானும் வார்த்தையால் கொல்லுவேன். எழுந்திருக்கவே முடியாது. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இங்கே ஒரு தனிநபர்களுடைய தர்க்கம் இங்கே கிடையாது. கொள்கை ரீதியாக சரி, திமுகவுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. அந்த சீனியர் தற்கூறிக்கிட்டே பதில் இல்லை. திமுகவுடைய கொள்கை என்ன? சரிப்பா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமூக நீதி. சமூக நீதினா சொசைட்டியில் எல்லாரும் சமம். அப்போது எந்த ஜந்துவாக இருந்தாலும் அது வாழறதுக்கான இடம் இருக்குது தானே. நாம் வீட்டில் இருக்கோம், வெளியே நாய் இருக்குது, நாய் வீட்டுக்குள்ளே வராது, நாம் வெளியே போகிறது இல்லை. ஸோ அதுக்கான இடத்துல அது இருக்குது, நமக்கான இடத்துல நம்ம இருக்கோம். இதான சமூக நீதி. சரி, சொசைட்டியில் எப்படி சமூக நீதி அப்படின்னு பார்க்கும்போது யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்லை, எல்லாரும் சரி சமம் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறது தானே சமூக நீதி. அப்போ இவன் வரக்கூடாது நான் மட்டும்தான் மோனோபோலி, சினிமாவில் நான் தான் மோனோபோலி, அரசியலில் நான் தான் மோனோபோலி அப்படின்னா அப்படின்னு தானே தோணுது நமக்கு. சீரியஸ்லி அது யாராக இருந்தாலும் சரி, அது நமக்கு ரொம்ப ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி, கொள்கை அரசியல்னு வந்துட்டால் நியாயமாக பேசணுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. அதே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் இருக்காங்க, அவங்களுடைய மகனோ மகளோ வேறு கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க தான். ஸோ இந்த திமுக அதிமுகவும் கேவலமானது தான், அதிமுகவும் மோசமான ஆட்சி கொடுத்த ஊழல் செஞ்ச மக்களை கொண்ட கட்சி தான். ஆனால் அதை விட கேவலமான ரொம்ப திமிர் பிடிச்ச ஆபாச அரசியல் செய்யக்கூடிய ரொம்ப தற்கூரித்தனம் கொண்ட முக்கியமானதை சொல்கிறேன். ஏன் தற்கூரினா சுய சிந்தனையே கிடையாது. திமுகவில் விரல் விட்டு எண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆராசா, கனிமொழி இவங்கெல்லாம் மாதிரி ஆளுமை மிக்க தலைவர்களை இவங்க என்றைக்குமே மேடையேற்ற மாட்டாங்க. தத்தி, சின்ன தத்தியை பார்த்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட. மலர் வளையம் எப்படி வச்சுதுன்னு பார்த்துருப்பீங்க. சின்ன தத்தி அதை பற்றி நம்ம சொல்லணும், உதயநாக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். சின்ன தத்தி என்ன பண்ணிச்சு, இன்ஸ்டாகிராமில் போய் நைட்டில் ஏதோ சரி வேணாம் ஏதோ ஜூம் பண்ணி பார்த்துருக்கு. ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரீட்வீட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த ரீபோஸ்ட் ஆகிடுச்சு. சாரி, ரீட்வீட்டில் ரீபோஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ பண்ணி எல்லாத்தையும் மறைக்க தெரியல உனக்கு. இங்கே 41 பேர் இறந்து கிடக்குறாங்க, அந்த கேஸ் போயிட்டுருக்கு. மழை வெள்ளம் தீபாவளியே கொண்டாட முடியாத அளவுக்கு மழை போயிட்டுருக்கு. நீ போய் அது என்னமோ தெரியல, அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, நயன், நிவேதா, நிவா இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா. நான் சொல்ல, உன்னை கேஸ் போட்டுறாதீங்க. ஸோ நான் சொல்ல, ஸோ இந்த சென்டிமெண்ட்டில் அண்ணன் இருக்கார். ஸோ அப்படி போயிருக்கு அவர் வாழ்க்கை. நீ இருந்துட்டு போ, உங்கள் ரேஞ்ச் அவ்வளோதான். திமுகவினுடைய திராவிட மாடலினுடைய டேஸ்ட்டும் ரேஞ்சும் இதாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த ஜந்துக்கள் புதுசாக வர எவனையும் ஜெயிக்க விடணும் இல்லை, வரவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. என் மேலே தப்பு இருக்குது, அதனால் அமைதியாக போகிறோம், அவ்வளோதான். அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் ஆரம்பத்திலேருந்தே விஜய் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருந்தாருன்னா இது நடந்திருக்காதுங்கிற ஒரு கில்ட்டியும் செல்ஃப் கில்ட்டி அப்படி தான் நம்ம மேலே நம்ம தப்பு இருக்குன்னு போது நமக்கே ஒரு அதீதமான கோவம் வரல, அது இருக்குது. அதனால் அமைதியாக போகிறோம். சரி, இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அண்ணன் பண்ண இந்த விஷயம், இந்த நிவா மேட்ரு ரீபோஸ்ட் பண்ண மேட்ரு தெரிஞ்சு போச்சு. இதை மறைக்கிறதுக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனத்தில் இந்த நடிகைகள்லாம் இருந்தாங்க அப்படி இப்படின்னு பேசுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளே பல வீடியோஸில் பேசியிருக்கோம், தரம் தாழ்ந்து பேச வேணாம், இந்த சீமான் மாதிரி மனநோயாளிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், இதெல்லாம் நாமளே பலமுறை பேசியிருக்கோம். தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, இப்படி தான் அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து வளரும், நம்ம அணில் கூட்டம்ல தற்கொலை இல்லை, நம்ம இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும், இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சீமான் அந்த 41 உயிர் பலியானவுடனே ஒரு விபத்து, நம்மளை விட விஜய் சோகத்தில் இருப்பார் அப்படி இப்படிலாம் சொன்னார், இல்லைன்னு சொல்லலை, நம்ம ஒத்துக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இட்லி கடை ரிலீஸ் ஆச்சு. அதே வாரத்தில் குஷி ரீரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ சோகம் நடந்திருக்கு, உங்களுக்கு குஷி ரீரிலீஸா? அது விஜயாடா காரணம்? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவன் ரீரிலீஸ் பண்ணுறான், டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் ரீரிலீஸ் பண்ணுறான், இது விஜயா காரணம்? சரி, ஓகே, நீ அதை பேசினில்ல, அடுத்த வாரம் நீ எங்கே போன? இட்லி கடை படத்துக்கு போய் விமர்சனம் எழுதுகிற இளம் தயாரிப்பாளர் தயாரிச்சிருக்காராம். அந்த இளம் தயாரிப்பாளர் யார்? உதயநிதியோட பிள்ளை. ஸோ என்னை விமர்சிக்கணும்னா உனக்கு தகுதி இருக்கணும். தகுதி இருக்கா? இல்லை, அரசியலில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய தலைமை லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கே அது இல்லை. ஆனால் இந்த 200 ரூபா கொத்தடிமை ஒன்று இந்த ஜந்து நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுது. ஆர்கியூமெண்ட்ஸ் வியர் ஓப்பன், விவாதம் பண்ணுவோம். நீங்கள் என்ன பேசிகிட்ருங்க, அணில் கூட்டம் தற்கூரி கூட்டம்லாம் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். மக்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் விஜய் போய் அங்கே கரூருக்கு பார்க்க விடாமல் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இடம் கொடுக்காம, மண்டபம் கொடுக்காம இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் மேலே தப்பே இல்லை, விஜய் சரியான தலைவர், அரசியல் ஆண்மை வந்துருச்சு விஜய்க்கு.
இன்னும் வளர்த்துக்கணும். ஆனால் இதை விமர்சிக்கிற அளவுக்கு உங்கள் கட்சியில் ஏதாவது இருக்கா? உங்கள் கட்சியில் தகுதிவாய் நான் அன்றைக்கி அந்த ஜந்துக்கிட்ட நான் அதை தான் சொன்னேன். ஜந்து உங்கள் கட்சியிலேயே கனிமொழியை முன்னிலைப்படுத்துங்க, ஆராசாவை பேச வைங்க, இப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த சின்ன தத்தியை வச்சுக்கிட்டுலாம் எங்கள்கிட்ட வராதிங்க, தோற்று போய் திமுக ஆட்சிக்கு இல்லை, திமுகன்ற கட்சியே இல்லாமல் போயிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை காப்பாற்றுறதும் தாவேக்காவுடைய நண்பர்கள், நிர்வாகிகள், முக்கியமாக நிர்வாகிகள். ஏன்னா ஓட்டு போட ஜனங்க தயாராக இருக்காங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமே தெரியுது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே இவங்களாம் தெரிச்சிடுறாங்க, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டுங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்க ட்ரை பண்ணி அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. அப்போ அதை எப்படி மாற்ற போகிறீங்க? அதை செய்யுங்க, மௌனம் கலையுங்கள். இன்னும் நிறைய பேசலாம் இதை பேசிட்டு போனால். ஸோ நக்கீரன் கோபாலை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அவர் அந்த வீடியோவில் பேசுகிறாரு, விஜய் ஓடிட்டான், இவ்வளோ பேரை கொண்டுட்டேன், நீ எல்லாம் தலைவனா, ரோட்டில் போய் நின்று உன்னை வெட்டணும், அது குத்தணும்னு. பட் அவரே சொன்ன வீடியோ ஒன்று இருக்கும் பாருங்கள். மீசை மட்டும் பெருசாக வச்சுருப்பாப்புல. மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, மீசை இல்லாதவன்லாம் ஒட்டையும் இல்லை. பட் அந்த நக்கீரன் கோபால் போய் பாருங்கள். ஜெயலலிதா பீரியடில் ஓப்பனாகவே சொல்லலாம் இதில் ஒன்று, ஏன்னா அந்த ஆளே சொல்லியிருக்காரு. அந்த ஜெயலலிதா பீரியடில் அவரை கொல்றதுக்கு சில விஷயங்கள் நடந்ததாகவும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தலப்பா கட்டிட்டு நக்கீரன் ஆஃபீஸில் அந்த பின்னால் ஓடி போனேன். நான் தெரியாமல் கேட்குறேன், உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் என்ன? உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே. உயிர் இருந்தால் தான் விஷயங்களை செய்ய முடியும். ஒரு தலைவன் தன்னை பாதுகாத்துட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதும் இலக்கணம் தான். விஜய் போனது சரின்னு நான் சொல்லலை. ரோட்டில் உட்காந்துருக்கலாம், மறியல் பண்ணியிருக்கலாம், என்னை விடலைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விஜய் செய்யலை, தப்பு. ஆனால் அவரை விமர்சனிக்கிற அளவுக்கு உனக்கு திராணி இருக்கா? இல்லை தானே. நீ திமுகவோட நிழலில் வளரக்கூடிய ஒரு போன்சாய் மரம், அவ்வளோதான் ஒரு ரேஞ்சு. க்ளோஸ் செய்கிறா. ஓகே, மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்போம். தைரியமாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நம்மளை விமர்சிக்கிறதுக்கு தகுதியான நபர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் விமர்சித்தாங்கன்னா அதை நம்ம தலை குனிஞ்சு ஏற்றுக்கணும், அடுத்து திருத்திக்கணும். ஆனால் இந்த மாதிரி 200 ரூபா கொத்தடிமைங்க ரொம்ப வருஷமாக ஊறி போயிருக்கும்ல, சிலதெல்லாம் அழுகி போயிருக்கும். கேரக்டர் சரியில்லாமல், குணநலங்கள் சரியில்லாமல், தான் குடும்பத்துக்கே உண்மை இல்லாமல் சில 200 ரூபா கொத்தடிமைகள் ஜந்துக்கள் இருக்கும். அந்த ஜந்துக்கள் உங்கள் குடும்பத்துலேயும் கூட இருக்கலாம், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கூட இருக்கலாம். அந்த ஜந்துக்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எலெக்ஷனில் நல்ல ரிசல்ட் வரணும். நன்றி.